வசனத்தை பார்க்கிறோம். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. சோ ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றுல எப்படி உருவாகிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. எந்த ஒரு விஞ்ஞானிக்கும் தெரியாது, எந்த ஒரு மருத்துவருக்கும் தெரியாது. அங்க சொல்லப்பட்ட ஒளிப்பிடத்திலே அது உண்டாக்கப்படுகிறது. தேவனால், தேவனுடைய கிருபையினால் உண்டாக்கப்படுகிறது. ஆமென் சொல்லிடலாம். அதுவும் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்படுகிறது. அந்த இல்லையா, அந்த கரு என்கிறதான நிலைமையிலிருந்து அது வளர்ந்து வரும்போது அந்த தாயின் கர்ப்பத்திலே குழந்தையாக அது வளர்ந்து உள்ளேயே வளர்கிறது இல்லையா. கை, கால், விரல், கண், மூக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அவயவமும் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. அப்படின்னா நான் அப்படி வளர்ந்து வரும்போது உங்களுடைய கண்கள் என்னை கண்டது என்று சொல்லி அவர் சொல்றதை பார்க்கிறோம். என் கருவை உங்களுடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் அல்லது என்னுடைய சரீரத்தின் உறுப்புகளில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருந்தது. அப்போ ஆண்டவருக்கு நம்மை பற்றி எல்லா காரியங்களும் தெரியும். அபர்ணா, கௌதம் அவர்களுடைய குடும்பத்தின் எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் அவர்களுக்கு வயிற்றிலே கொடுத்திருக்கிறதான அந்த குழந்தையை பற்றி எல்லா காரியமும் அவருக்கு தெரியும். ஏன்னா அவரே அற்புதமாய், அதிசயமாய், வினோதமாய், விசித்திரமாய் அந்த குழந்தையை தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கி கொண்டு வருகின்றார். ஆமென் சொல்லிடலாம். அதை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாது. யோபு 9:10 சொல்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறவராக இருக்கின்றார். ஆமென் சொல்லிடலாம். ஆகவே அபர்ணாவுக்கு கர்த்தரே இந்த நன்மையான காரியத்தை, குழந்தை என்கிறதான ஆசீர்வாதத்தை அவரே உண்டாக்கி தந்திருக்கின்றார். இது கர்த்தர் செய்த நன்மையாக இருக்கிறது. ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்துகிறோம். ஆமென் சொல்லிடலாம். பிள்ளைகளை கர்த்தரே நமக்கு உண்டாக்கி தருகின்றவராக இருக்கின்றார். அடுத்ததாக பார்க்கின்றோம், நான் முதல்ல சொன்னேன் அவர் உண்டாக்குகிறவர் என்று சொல்லி. இரண்டாவது இந்த சங்கீதம் 121 நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கின்றோம் அவர் உதவி செய்கிறவர் என்று சொல்லி நாம பார்க்கின்றோம். உதவி செய்கிறவர் என்று சொல்லி பார்க்கின்றோம். 2ஆம் வசனத்தை விதமாய் பார்க்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து அவர்தான் ஒன்றை உண்டாக்குகிறார். அவரால் தான் எல்லாமே உண்டாகிறது. இந்த பூமியில நாம பார்க்கின்ற எல்லாம், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அவராலே உண்டாக்கி நமக்கு கிடைக்கிறது. இரண்டாவது பார்க்கிறோம், அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று பார்க்கின்றோம். இந்த குழந்தையை உண்டாக்கி தந்தவர் தொடர்ந்து அபர்ணாவுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஒத்தாசை செய்ய, அது உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லிடலாம். அவர் உண்டாக்குகிறவர், அவர் உதவி செய்கிறவர். எனக்கு ஒத்தாசை அவரிடத்திலிருந்து வரும். நிச்சயமாகவே தொடர்ந்து 7 மாசங்கள் என்று சொன்னார்கள். கடந்த 7 மாசங்களும் அபர்ணாவுக்கு கர்த்தருடைய ஒத்தாசை, உதவி வந்திருக்கிறது. தொடர்ந்து அவரே உதவி செய்வார். ஏன்னா அவருடைய உதவி இல்லாம நாம ஒன்றும் செய்ய முடியாது. மகளுக்கு தொடர்ந்து கர்த்தர் சரீரத்தில் நல்ல சுகம் பெற, ஆரோக்கியம் கொடுக்க வேண்டும். ஏற்ற வேளையிலே நல்ல விதமாய் அந்த பிரசவத்தை கர்த்தர் நடத்தி கொடுக்க வேண்டும். தாயையும் சேயையும் கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த நாளிலே அழகாய் பிரித்து நமக்கு ஒரு வெகுமதியாய் கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். சகோதரிக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுக்க வேண்டும். பிள்ளை பிறக்கும் பொழுது ஆரோக்கியமாய் பிறக்க வேண்டும். இது எல்லாவற்றிற்கும் நமக்கு தேவனுடைய ஒத்தாசை அவசியமாய் இருக்கிறது. பிள்ளைகளை பெற்றெடுப்பது கடந்த நாட்கள் போல அல்ல. அந்த நாட்கள் எல்லாம் பெண்கள் நல்ல பலசாலிகளாக இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அழகாய் பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. சுகப்பிரசவம், எங்க பார்த்தாலும் நமக்கு சுகப்பிரசவம் என்கிறதான காரியம் இருக்கு. அநேக தாய்மார்கள் அந்த நாட்கள்ல எங்க அதாவது மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பதாகவே வீட்டிலேயே அழகாக அந்த குழந்தைகள் பிறந்து விடுவதை நாம் பார்க்கின்றோம். அது அந்த காலத்தில் நடந்தது, இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான சுகப்பிரசவத்தை மகள் அபர்ணாவிற்கு தரும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். ஆனாலும் கூட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாம ஆரம்பத்திலிருந்தே அந்த குழந்தை உருவாகின நாள்ல இருந்தே ஹாஸ்பிட்டல் கொண்டு போனீங்களா, டெஸ்ட் எடுத்தீங்களா, அந்த செக்அப் பண்ணீங்களா, இந்த செக்அப் பண்ணீங்களா இல்லையா? ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாலே 66 டெஸ்ட் எடுக்காமாங்க.
70 வைட்டமின் மாத்திரைகளை கொடுத்து இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய செலவுகள் இல்லையா? அந்த ஸ்கேன் எடுங்க, இந்த டெஸ்ட் எடுங்க, அந்த செக்அப் பண்ணுங்க, பிளட் டெஸ்ட் பண்ணுங்க, அது இதுன்னு சொல்லி உயிரை வாங்கிடுவாங்க. இந்த நாட்கள் அப்படிதான். மெடிக்கல் சர்வீஸ் ஹாஸ் பிகம் a commercial இல்லையா சர்வீஸ். அது ஒரு சேவை என்பது மாறி போயிட்டு. அப்போ அதற்குரிய தேவைகள் செலவுகள் எல்லாம் இருக்கு. இவைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நிச்சயமாகவே மகள் அபர்ணாவிற்கு, அன்பு சகோதரன் கௌதம் குடும்பத்திற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமென் சொல்றீங்களா? ஏனென்றால் அவர் நமது சகாயராக இருக்கிறார், நமது பரிகாரியாக இருக்கிறார். நிச்சயம் அவர் நமக்கு உதவி செய்வார். ஏனென்றால் வசனம் சொல்கிறது, ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். மறுபடியும் அபர்ணாவை பார்த்து இந்த வாக்குத்தத்தத்தை சொல்றேன். இது ஆண்டுடைய வார்த்தை, இது ஜீவனுள்ள வசனம். நீங்கள் பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். நீங்கள் திகையாதீர்கள், அவரே உங்களுக்கு தேவனாக இருப்பார். அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். அவர் தமது நீதியின் வலது கரத்தினாலே உங்களை தாங்கி நடத்துவார். ஆமென் சொல்றீங்களா? கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வார், அவர் சகாயம் பண்ணுவார், தமது வலது கரத்தினால் தாங்கி நடத்துவார். ஒன்றிற்கும் பயப்பட வேண்டாம். அவர் நம்முடைய ஜெகோவா ஜாயிரே, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர். முதல்ல சொன்னேன், கர்த்தர் உண்டாக்குகிறவர். இரண்டாவது சொன்னேன், கர்த்தர் உதவி செய்கிறவர். மூன்றாவது, இந்த சங்கீதம் 121 பார்க்கும்போது அவர் எப்படி பார்க்கிறோம்னா, அவர் உடனிருந்து காக்கிறவர். எப்படிங்க? உடன் இருந்து காக்கிறவர். சொல்லுங்க எல்லாரும், உடனிருந்து காக்கிறவர். இந்த குழந்தைய உண்டாக்கி தந்திருக்கிறவர் அவர் தான். அந்த குழந்தை பிறப்பதற்கு உதவி செய்கிறவர் அவர் தான். மூணாவது, உடனிருந்து அவரே காப்பாற்றுவார். ஆமென் சொல்லிடலாம். இந்த சங்கீதம் 121 பார்க்கும்போது காக்கிறவர், காப்பார் என்கிற பதங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், இந்த 5 வசனங்களையும் பாருங்க, கர்த்தர் காக்கிறவர், காப்பாற்றுகிறவர் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அவர் எதிலிருந்து நம்மை காக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் போது 3ஆம் வசனத்தை பார்க்கின்றோம். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன் காலை தள்ளாட விட்டார், விழுகையிலிருந்து கர்த்தர் காப்பார். ஓகே, உங்களை கால் இடறி தடுமாறி நீங்கள் விழாதபடிக்கு விழுகையிலிருந்து காப்பார். தேவ தூதர்களை கொண்டு உங்களை கால் மோதி இடராதபடிக்கு அவர் காப்பார். வசனம் 6 பார்க்கின்றோம், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. சோ பகல்ல உண்டாகிற பலவீனங்கள், வியாதிகள், இரவிலே உண்டாகிறதான வாதைகள், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அற்புதமாய் நம்மை காப்பார். நம்மை என்று சொல்லும்போது விசேஷமாக அபர்ணாவை காப்பார். அபர்ணாவின் வயிற்றிலே உருவாயிருக்கிற கர்த்தர் தந்திருக்கின்ற அந்த நன்மையான ஈவை கர்த்தர் எல்லாவித வியாதிகளிலிருந்து, வாதைகளிலிருந்து அற்புதமாய் காப்பார். 7ஆம் வசனத்திலே கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று வாசிக்கிறோம். உன்னை எல்லா தீங்கிற்கும், எல்லா வினைகளுக்கும் காப்பார். நம்முடைய வாழ்விலே நமக்கு எதிராக வரக்கூடிய எல்லா வினைகளிலிருந்தும் நம்மை மீட்டு காக்கிறவர், நம்முடைய வினைகளை தீர்த்து நம்மை காக்கின்ற ஆண்டவர் யார் என்றால் நம்முடைய விண்ணாயகராக இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த இல்லையா பரலோக தேவன், அவர் நம்மை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். சோ எல்லா விதமான விழுகையிலிருந்து காப்பார், எல்லா விதமான வியாதிகளிலிருந்து காப்பார், எல்லா விதமான தீய வினைகளிலிருந்து கர்த்தர் காப்பார். எப்படி காப்பாராம் அங்கே சொல்லப்படுகிறது. 4ஆம் வசனத்துல ஆண்டவர் எப்படி காப்பாராம், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. லிட்டில் நேப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன உறக்கம் அப்படிம்பாங்க. அவர் உறங்கவும் மாட்டாருங்க, அவர் தூங்கவும் மாட்டாருங்க. நம்மை காக்கின்ற நம்முடைய தேவன் நம்மை உறங்காமல் தூங்காமல் காப்பார். அபர்ணா வயிற்றில இந்த அற்புதமான குழந்தையை கொடுத்திருக்கிற தேவன் அந்த குழந்தை பத்திரமாய் பாதுகாப்பாய் இருந்து ஏற்ற வேளையிலே இந்த பூமியிலே பிறக்கும் அளவும், ஏன் அதற்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறதான காலம் அளவும் ஆண்டவர் உறங்காமல் தூங்காமல் காப்பார். ஆமென் சொல்லிடலாம்.
அது மாத்திரம் 5ஆம் வசனத்துல சொல்லப்படுறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். அப்போ கூடவே இருந்து நிழலாய் இருந்து காப்பார். ஆமென் சொல்றீங்களா? நிழலாய் இருந்து காப்பேன் அப்படின்னு சொல்ற. நாம போகிற இடமெல்லாம் நம்முடைய நிழல் வரும். நம்மை விட்டு ஒருபோதும் என்ன செய்யாது, நிழல் பிரியவே பிரியாது. அதை போலவே கர்த்தர் நிழலாய் கூட இருந்து காப்பார். அப்புறம் நான் அதற்கு கர்த்தர் தந்திருக்கின்றதான அந்த நன்மையான ஈவை கர்த்தர் உறங்காமல் காப்பார், தூங்காமல் காப்பார், நிழலாய் கூட இருந்து, அதான் ஏற்கனவே நான் சொன்னேன், உடனிருந்து காப்பார். ஆமென் சொல்றீங்களா? சங்கீதம் 139:13 கடைசியில சொல்லப்படுகிறது, என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். ஆமென் சொல்றீங்களா? அப்புறம் நான் வயிற்றிலே கர்த்தர் தந்திருக்கின்றதான அந்த குழந்தையை இந்த கற்பத்திலேயே கர்த்தர் கூட இருந்து காப்பார். ஆமென் சொல்றீங்களா? சோ கர்த்தரே இந்த குழந்தையை உண்டாக்கி தந்திருக்கிறார். அந்த குழந்தை சுகமாய் பிறப்பதற்கு அவர் உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, உடனிருந்து காத்து வழி நடத்துவார். நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகின்றேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 42 அந்த மரியாதை பார்த்து சொல்லப்படுதான வார்த்தை அது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென் சொல்றீங்களா? அப்புறம் நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்கள் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென் சொல்றீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஜீவனுள்ள வார்த்தையை அவங்களை பார்த்து சொல்லலாமா? அபர்ணாவே சொல்லுங்க, வயது அபர்ணாவே, ஸ்திரீகளுக்குள் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்கள் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். ஒரு நாளிலே ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிற நாளிலே சுகமாய் குழந்தையை பெற்றெடுத்து நீங்க என்ன சொல்வீங்கன்னா சாட்சியா சொல்வீங்க. அதே அதிகாரம் 49ஆம் வசனத்துல மரியாள் சொன்னது போலவே, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தப்பட்டது என்று சொல்லக்கூடிய அந்த நாள் வரும். அந்த நாளிலே அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து வருகின்றோம். அப்பா, எங்கள் வாழ்வின் சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நீரே ஊற்றும் காரணமாய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய அன்பு தாசன் அருள்ராஜ் அவர்களை நீர் ஆதரித்திருக்கிறீர். உமக்கு ஊழியம் செய்கின்றபடினால் அவரை இமட்டும் கனப்படுத்தி வருகின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து, அவர்கள் மனவாழ்வை காண்பதை நீர் அவர்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி. விசேஷமா இந்த நாள்ல அவருடைய மகள் அபர்ணா, மருமகன் கௌதம் அவருடைய குடும்பத்திலே நீர் செய்திருக்கிற இந்த நன்மையான ஈவிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவர்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்து அன்றைய குடும்ப வாழ்வை மட்டுமாய் அவர்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் வாழவும் ஏற்ற வேளையிலே ஒரு குழந்தையை கருத்தரிக்கவும் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, நீரே உண்டாக்கி இந்த குழந்தையை தந்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு கூடான கூடிய ஸ்தோத்திரம். அப்பா, இந்த குழந்தை பெறுவதற்கு நீரே உதவி செய்வீர். அதற்காக நன்றி தகப்பனே. அது மாத்திரமல்ல, அந்த குழந்தையும் சரி தாயையும் சரி நீர் நிழலாய் கூட இருந்து உடனிருந்து பாதுகாக்கின்ற நல்ல தெய்வமாக இருக்கின்றபடினால் நன்றி. நாங்கள் எல்லாரும் உங்களை நோக்கி பார்க்கின்றோம், உங்க ஒத்தாசையை கேட்கின்றோம். தொடர்ந்து இந்த அன்பு குடும்பத்திற்கு கிருபை பாராட்டுங்க. மகள் அபர்ணாவிற்கு இந்த நாட்கள்ல சரீரத்துக்கு தேவையான நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, கிருபையை தந்தருங்க. வயிற்றிலே நீர் தந்த அந்த குழந்தையானது சீராக நன்றாக சுகமாய் ஆரோக்கியமாக எல்லா அவயவங்களிலும் நல்ல பூரண வளர்ச்சி அடைந்து கர்த்தர் நியமித்திருக்கிற நாளிலே இந்த பூமியிலே பிறந்து நாங்கள் எல்லோரும் கண்டு உடைய நாமத்திற்கு மகிமையை நன்றியை செலுத்த அந்த நாளையும் இந்த சமூகத்திலே நாங்கள் கொண்டாட கர்த்தரை கிருபை பாராட்ட வேண்டுமா, இரக்கம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கின்றோம். இங்கே கூடி வந்திருக்கின்றதான தேவ ஊழியர்கள், சபை ஜனங்கள், ஆண்டவரே அருமையான குடும்பத்தின் உற்றார் உறவினர்கள், அன்பான குடும்பத்தின் நண்பர்கள், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அன்பு மகள் அபர்ணாவை இயேசுவின் ஆசீர்வாதங்கள் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். சுகத்தை சொல்லுகிறோம், ஆரோக்கியத்தை சொல்லுகிறோம், ஜீவனை சொல்லுகிறோம், தீர்க்காயுசை சொல்லுகிறோம். நன்மையான காரியம் ஏற்ற வேளை உண்டாகட்டும் என்று சொல்லுகின்றோம். கர்த்தர்
கர்த்தர் தாமே அன்பு குடும்பத்தை ஆசீர்வதிங்க, கூட இருந்து வழி நடத்துங்க. விசேஷமா இந்த நாள்ல இந்த விசேஷித்த மனமகிழ்ச்சி நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லா பேரும் கிருபை தயவு இரக்கம் பாராட்டுங்க. திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் என்னுடைய பிள்ளைக்கு அல்லது எங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி வேண்டிக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கேட்டு அவர்களுக்கும் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்ய முடியும். நன்றி தேவன். இந்த நாளிலே தொடர்ந்து எங்கள் மத்தியிலே மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நிகழ்வினை நீங்க நடத்தி கொடுங்க. உமக்கே சகல துதி கனமகிமை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.